இதுதான் பார்த்தீங்கன்னா மயானக்காளியம்மை. இந்த அம்மா தான் 18 அடி ஹைட்டு, 18 கை, 18 ஆயுதம், 18 மண்டையோடு, இடுப்பில் வந்து 36 கை. இது வந்து பார்த்தாக்கா 108 அம்சமும் இருக்கிற மாதிரி. அதாவது ஒரு கோயிலில் 108 சாமி கும்பிட்றது ஒன்று, இந்த அம்மாவில் கும்பிட்றது ஒன்று. ஏன்னா 108 அம்சமும் இந்த கோயிலில் இந்த சாமிக்கு ஒரே சிலைக்கு இது பண்ணிக்குது. அதே மாதிரி ராகு கேது அந்த அம்மா கலச குண்டலமாக போட்டிருக்கு கமலா. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டா அந்த ராகு கேது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக கம்மல் வந்து ராகு கேதை போட்டிருக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு கோயில் வந்து பார்த்தாக்கா சின்னது தான், 4 சென்ட் இடத்துல தான் கோயில் கட்டிக்கிறோம். அதே நேரத்தில் 32 விதமான சாமி வச்சுருக்கிறோம். யாருக்கு எந்த சாமி பிடிக்குமோ அவங்க அந்த சாமிக்கு விளக்கு போட்டு அந்த டைமில் கும்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பல்லடத்துலேருந்து பார்த்தோம்னா 4 கிலோமீட்டர் நம்ம மயானக்காளியம்மன் கோயில். இதுதான் 18 அடி உயரமுள்ள சிலை. இது வந்து பார்த்தாக்கா 89 டன்னு எடை. இப்போ எல்லாம் இது பண்ணது போக இப்போ 50 டன்னு கல்லில் அந்த சிலை ஒரே சிலை அப்படியே நிற்குது. இது சுத்தமான கருங்கல்லில் செஞ்சது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த கோயிலோட பேர் என்னதுங்கய்யா? ஸ்ரீ மயானக்காளியம்மன் கோயில். இது எந்த இடத்துல இருக்குங்கய்யா? பல்லடத்துலேருந்து 4 கிலோமீட்டர் கணபதிபாளையத்துக்கு பக்கமாக இருக்குது. பஸ்ஸில் வந்தால் P2வில் வரலாம். நல்லூர் பாளையங்கிற கிராமத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோயில் எவ்வளோ நாளாக இருக்குதுங்கய்யாங்க? இது 15 வருஷமாக இருக்குங்க. இந்த கோயிலில் பூஜையெல்லாம் எப்பப்போ நடக்குது? இது அமாவாசை பௌர்ணமிக்கு நைட்டில் நடக்கும். ஒரு 8 மணிக்கு மேலே பூசையாகும். மிளகா பூசை நடக்கும். அப்போ அருள் பாக்கு சொல்கிறது இதெல்லாம் இருக்குது. நைட்டு 8 மணிக்கு மேலே தான் பூசை. வருஷத்தில் ஏதாவது சிறப்பு பூஜைன்னு எதாவது நடக்குங்களா? வருஷத்தில் சிறப்பு பூசைன்னு பார்த்தோம்னா வருஷத்தில் 7 மாதமும் நோம்பி தான் இந்த கோயிலில். ஆண்டு விழா முடிஞ்சு 48 நாள் மண்டல பூசை. அப்புறம் பார்த்தா மாசி மயான பூசை. அப்புறம் பங்குனி காவதின்ற பூசை. அது முடிஞ்சு சித்திரை மயான பூசை. அப்புறம் ஆடி மாதம் அளவு குத்துற பூசை. இப்படி வருஷத்தில் 7 நோம்பி இருக்குன்னு. இந்த கோயிலுக்குன்னு வேறு ஏதாவது சிறப்புகள் ஏதாவது இருக்குன்றீங்களா? சிறப்புங்கிறது பார்த்தோம்னா மயான பூசை தான் சிறப்பு. மாசி மாதத்தில் எருமகடா வெட்டுவோம், பண்ணி கொடுத்துருவோம். முப்பூசை இருக்குது இந்த மாளுக்கு. இதுதான் ஸ்பெஷல் இந்த கோயிலில். பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்குங்கய்யா? அது பார்த்தோம்னா நம்மளுக்கு வெளியூர் கூட்டங்க தான் அதிகமாக வரும். இங்கே உள்ளூரில் வந்து அவ்வளோக்கு தெரியாது இந்த கோயிலை பற்றி. வெளியூருங்களுக்கு எல்லா ஊருக்கும் தெரியும். உங்கள் பேருங்கய்யா? என் பேர் கண்ணப்பன். இந்த சிலை பார்த்திங்கன்னா பல்லடத்துலேருந்து வந்து 4 கிலோமீட்டர் திருச்சி ரோட்டில் வந்தோம்னா திருச்சி ரோட்டிலேருந்து சக்தி பேக்கரி வழியாக உள்ளே வந்து பெத்தாம்பாளையம், நல்லூர் பாளையம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இப்படி திருப்பூர்லேருந்து வந்தோம்னா டீகேட் மில்லு, கணபதிபாளையம், கள்ளிமேட்டிலேருந்து உள்ளே அமைஞ்சிருக்கு நல்லூர் பாளையம்னு சொல்லி மயானக்காளியம்மன் கோயிலுன்னு. இந்த இடத்துக்கு இதுதான் வர்ற தடம். பஸ் விட்டு வந்து இறங்கி வர்றதுன்னா கள்ளிமேடு வந்து வரலாம். பல்லடத்துலேருந்து வர்றதுன்னா ஆட்டோவில் வந்து மயானக்காளியம்மன் கோயிலுன்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு தடம். ஆட்டோக்காரரை கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சிலை பார்த்திங்கன்னா உலகத்துலேயே 2வது இடத்துல இருக்குது. அதாவது ஆரணிக்கு பக்கத்தில் கருங்கல்லில் ஆன சிலை மயானக்காளியம்மன் கோயில் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இடத்துல தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு சிலை. அதாவது அது வந்து கடலுக்குள்ளே இருக்குது. இது வந்து நம்ம மேட்டில் நமக்கு இந்த ஊரில் திருப்பூருக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இது வந்து நல்ல வழிபடுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வணக்கம்.